ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. பார்க்கின்ற பொருள்கள் அனைத்திலும் அந்த பரபிரமமாகிய இறைவனை கண்டவர் திரு அண்ணாமலையிலே பல அற்புதங்களை அடியவர், தெரிந்தவர், தெரியாதவர், அறிந்தவர் அனைவரது வாழ்க்கையிலும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தியவர். ரமண மகரிஷியை வெளி உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் நமது மகான் சேஷாத்ரி சாமி. அவரது கீர்த்தியை, பெருமையை, அவர் செய்யும் அற்புதங்களை காண மாட்டாது, சகிக்க மாட்டாது நமது மகான் சேஷாத்ரி சாமிகள் மீது பழி போடுவதற்கு என்றே அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு கூட்டம் திருவண்ணாமலையிலே இருந்தது. அந்த கூட்டத்திலே ஒருவராக திரு அண்ணாமலையிலிருந்து கிரிவலம் செல்லும் பாதையிலே உள்ள அடி அண்ணாமலையில் வசித்தவர் சூரிய நாராயண ஐயர் என்னும் மெத்த படித்த மேதாவி. அவர் நமது மகான் சேஷாத்ரி சாமிகளின் பக்தர்களை பார்த்து, சேஷாத்ரி சாமிகள் ஒரு பைத்தியம், ஒரு கிறுக்கன், அவரை நான் போலி சாமியார் என்று நிரூபிக்கின்றேன் என்று காலிலே ஒரு பொய்யான கட்டை போட்டுக்கொண்டு நமது சேஷாத்ரி சாமிகளை அணுகி, எனக்கு காலிலே புண்ணுள்ளது, அதை நீ குணப்படுத்து என்று கர்வமாக ஆணவமாக கேட்கின்றார். அவரை பார்த்த நமது மகான் சேஷாத்ரி சாமிகள், கர்மம் கர்மம், பேமானி பயலை, திருட்டு பயலை, போடா என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு செல்கின்றார். பிறகு ஆணவமாக, அலட்சியமாக தனது காலிலே உள்ள அந்த பொய்க்கட்டை கலற்றலாம் என்று நினைத்தபோது அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. கால் வின் வின் என்று வலிக்கின்றது. மிகுந்த சிரமப்பட்டு அந்த கால் கட்டை அவிழ்க்க முயன்ற சூரிய நாராயண ஐயருக்கு பெருத்த அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கின்றது. அவர் காலிலே அந்த கட்டை அவிழ்த்து பார்த்தபோது சீலுடன் கூடிய இரத்தமாக புண்ணொன்று இருப்பதை பார்த்து அதிர்ந்து போகின்றார். காலையிலே நன்றாக இருந்த கால், கட்டு போடுவதற்கு முன்பு நன்றாக இருந்த கால் தற்போது வின் வின் என்று வலிக்கின்றது. காலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. எவ்வாறு புண் வந்தது என்று அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக, துன்பத்திற்கு மேல் துன்பமாக தமக்கு நேர்ந்த சோகத்தை வீட்டிலே கூறிவிட்டு வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியரிடம் சென்று நடந்த சம்பவத்தை கூறி வைத்தியம் பார்க்கின்றார். புண் ஆறவில்லை. மேற்கொண்டு சிரமத்தை கொடுக்கின்றது கால். இந்த வேதனையின் ஊடாக 1 மாதம் 2 மாதம் கழித்து சேஷாத்ரி சாமிகளை சந்திக்கலாம், தமக்கு நேர்ந்த துன்பத்தை கூறலாம் என்று அவர் கால் எடுத்து வைத்து அடிமேல் அடி எடுத்து வைத்து சேஷாத்ரி சாமிகளை சந்திக்க முற்படுகின்றார். அவரால் சந்திக்க முடியவில்லை. 2 மாதம் கழித்து அண்ணாமலையார் திருக்கோவிலிலே பூந்தோட்டத்திலே நமது மகான் சேஷாத்ரி சாமிகள் இருப்பதை அறிந்து நெடுஞ்சான்கிடையாக அவரது காலை பற்றி கொண்டு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து கண்ணீர் விட்டு கதறி, தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் சாமி என்று கெஞ்சுகின்றார், கதறுகின்றார். தனது கண்ணீரால் சேஷாத்ரி சாமிகளின் கால் பாதத்தை நனைக்கின்றார். சூரிய நாராயண ஐயர் மேல் பரிதாபம் கொண்ட நமது மகான் சேஷாத்ரி சாமிகள் காலை உதறிவிட்டு தனது கையிலே உள்ள பூவை கசக்கி அந்த சாற்றை சூரிய நாராயணனின் கால்களிலே விட சிறிது நாட்களிலே அவரது காலிலே இருந்த புண் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகின்றது. பிறகு சூரிய நாராயண ஐயர் சேஷாத்ரி சாமிகளின் மிகுந்த பக்தராகி சென்ற இடங்களிலெல்லாம் தனக்கு ஏற்பட்ட நெகிழ்ச்சியாக அன்பர்களிடத்திலே கூறி சேஷாத்ரி சாமிகளின்
அன்புக்குரிய பக்தராக விளங்கினார் என்பது வரலாறு நமக்கு கூறும் செய்தியாகும். சித்தர்களின் ஜீவ சமாதியை வணங்கினால் முன்னோர்களின் சாபங்களும் பித்ரு தோஷமும் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களும் விலகும். திரு அண்ணாமலையிலே கிரிவலம் செல்லும் பாதையிலே அக்னிலிங்கத்திற்கு அருகிலே மகான் சேஷாத்திரி சாமிகளின் ஆசிரமம் அமைந்துள்ளது. இன்றும் அங்கு சென்று சேஷாத்திரி சாமிகளை வணங்கி வலம் வந்து அவருடைய அருளுக்கு பாத்திரம் ஆகின்ற அன்பர்களின் எண்ணிக்கை கணக்கில் இல்லாமல் உள்ளது. ஓம் நமச்சிவாய். ஆடிய திருப்பால்